கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்று முடிந்த ஃபெடரேஷன் கோப்பைக்கான தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனைகள் காயத்ரி மற்றும் தீபிகா முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். இதன் மூலம் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இருவரும் தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் தீபலட்சுமி நிகழ்த்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். மங்களூரில் நடைபெற்று வரும் 19 தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனைகள் காயத்ரி மற்றும் தீபிகா ஆகியோர் முதல் 2 இடங்களை 100 மீட்டர் தடை தாண்டுதல் போட்டி முதல் 2 இடங்களை பிடித்து சீனாவில் நடைபெற இருக்கும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். அவரிடம் இப்போது பேசலாம். வணக்கம் காயத்ரி அண்ட் தீபிகா, நீங்க வாழ்த்துக்கள் புதிய தலைமுறை சார்பாக. இந்த வெற்றி எப்படி கிடைத்தது? ஏன்னா இது முதலிடமும் மட்டும் இல்லாமல் ஆசிய அளவிலான போட்டிக்கு நீங்க பங்கேற்க இருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒரே கோச் கிட்ட ட்ரைனிங் பண்றோம். டாக்டர் நாகராஜன் சென்ட் ஜோசப் ஸ்போர்ட்ஸ் அகாடமில பண்றோம். 2 பேரும் ஒன்னா தான் ட்ரைனிங் பண்ணுவோம். இப்போ இந்தியாவிலே டாப் 1-2 பொசிஷன்ல நாங்க இருக்கிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றி கோச்சுக்கு தான் சமர்ப்பிக்கணும் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வரும்போது எனக்கு காலில் பயங்கரமா பெயின் இருந்தது. சீனியர் ஸ்டேட் மீட் சென்னையில் நடந்த மீட்ல லாங் ஜம்ப் பண்ணும்போது எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் என்னால சுத்தமா நடக்கவே முடியாம சரி காம்படிஷன் பண்ணும், ஏன்னா இது ஏசியன் சாம்பியன்ஷிப் ட்ரையல்ஸ்ங்கிறதுனால நான் வந்தேன், பார்ட்டிசிபேட் பண்ணேன். பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஜெயிக்கணும், இது பண்ணணும், வின் பண்ணணும் அப்படிங்கிற இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப்ல நான் தான் 4th வந்தேன். என்னோட டைமிங் தான் இப்ப நார்ம்ஸா வச்சிருக்காங்க. சோ லாஸ்ட் இயர் மெடல் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வந்திருந்தேன். என்ன பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓடி என்ன பொசிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஓடினேன். கோல்டு மெடல் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைமிங் அதபடி பாத்தீங்கன்னா இப்போ சீசன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு இந்த டைமிங் நல்ல டைமிங்கா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபிகா, நீங்க சொல்லுங்க. அது முதல் தடவை நீங்க சைனாக்கு போக போறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டிகளுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்க போறீங்க? இன்றைய போட்டி உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. நான் இப்போ செகண்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதனோட பெஸ்ட் டைமிங் 13.76. நான் இப்போ ஃபர்ஸ்ட் சீனியர்ஸ் கூட இன்டர்நேஷனல் போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் எனக்கு சீனியர்ஸ் கூட. ஸோ சீனியர்ஸ் கூட ரொம்ப ஹாப்பி. எனக்கு அவங்க கூட ஓடுறதுனால நிறைய டைமிங் கம்மியாக வருது. என் கோச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் 2 பேர் இந்தியாவில் டாப் செகண்ட்ல இருக்கோம், டாப் ஃபர்ஸ்ட்டும் இருக்கோம். ஸோ கோச்சுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமா எங்கள் டீம் மெம்பர்ஸ் என்கரேஜ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நாங்கள் சைனாவில் போய் இன்னும் நல்லா மெடல் அடிப்போம்னு கண்டிப்பாக ஹோப் இருக்கு. தமிழக வீராங்கனைகள் காயத்ரி மற்றும் தீபிகா ஆகியோர் முதல் முறையாக சீனாவில் நடைபெற இருக்கும் போட்டிக்கு பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த போட்டியில் நிச்சயமா பதக்கங்களை வென்று தருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மங்களூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் தீபலட்சுமி.